எல்லா சூழ்நிலையிலும் ரிஷபராசிக்கு நன்மை தரத்துக்கு தயாராக இருக்காங்க. ஏற்கனவே செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம வாக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா முரண்பட்ட வாக்குகளை கொடுக்காதீங்க. அதாவது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்களோ, அந்த ஆப்ரேஷனும் உங்களுக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டம் இந்த காலகட்டமுங்க. ஸோ அந்த மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நற்பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான காலகம் உங்களுக்கு அமையுது. அப்படின்றத தாண்டி இந்த சூழ்நிலையில் பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னா முழுமையான நற்பலன்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது முழுமையான நற்பலன்கள் பெண்களுக்கு. எந்த முயற்சி எடுத்தாலும் பெண்களுக்கு இப்போதைக்கு அந்த குருவோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிட்ருக்கு. ஓம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைய பதிவில் குரு பகவான் 9 கிரகங்களில் முதன்மையான கிரகம், சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முதன்மையாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். குரு பலன் வந்துட்டா, குரு மாற, குருவோட அனுகிரகம் இருக்கா, குருவோட பார்வை இருக்கா, குரு எந்தளவுக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு கிரகங்களை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகருடைய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கணிக்கப்படும். ஸோ அந்த வகையில் இந்த குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா வக்கர பயிற்சி ஆகிறார். எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி, ஆங்கில தேதி பிரகாரம் 15/10/2024 செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு குரு வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த வக்ரம் அப்படின்னா ஒளி இழப்பு அப்படின்றத சொல்லலாம், இல்லைனா பின்னோக்கி நகருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக சூரியனிடமிருந்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒளியை பெறுகின்றது. ஸோ அந்த வகையில் தன்னுடைய இடத்தில் அமர்ந்த இடத்தில் இருந்து சூரியனுடைய பார்வை எந்த அளவுக்கு விழுது அப்படின்னா 5 கட்டத்துக்கு மேற்பண்டு ஒரு கிரகம், அது சூரியன் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சூரியனுடைய அமைப்பு, அதை பொறுத்து சூரியனுடைய அமர்வு, அதை பொறுத்து அந்த 5, 6, 7, 8 இந்த இடங்களில் அந்த கிரகத்திலிருந்து தொலைவுக்கு சூரியனுடைய நகர்வு வரும்பொழுது கிரகம் வக்ரமாகுது. இந்த வக்ரங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாவார், குரு பகவான் வக்ரமாவார், செவ்வாய் வக்ரமாகும். மற்ற கிரகங்கள்லாம் மாத பெயர்ச்சிக்கு உண்டான விஷயங்களில் புதனும் சுக்கிரனும் சூரியனோடவே தொடர்பு ஏற்படும்பொழுது அஸ்தங்கம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும். பட் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் இந்த வக்கர காலங்கள் வக்கர பயிற்சி ஏற்படுகிறது. மற்றபடி ராகு கேதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வக்கரத்தில் தான் சுற்றுது, பின்னோக்கி தான் சுழல்கின்ற ஒரு சூழ்நிலை, அது ஆல்ரெடி வக்கர கிரகங்களாகவே இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வக்கரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன் இந்த பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சனி வக்கரம், குரு வக்கரம்னு ஆல்ரெடி ஏற்கனவே மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த ஜாதக கட்டங்களில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் இந்த வக்கர காலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், நடக்கக்கூடிய முயற்சிகளுக்குண்டான வெற்றி, செயல்பாடுகளுக்குண்டான வேகங்கள் எல்லாமே இந்த வக்கர காலங்களில் நடக்கும். குரு அப்படின்றவர் பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம் தான். பட் அந்த வக்கர காலங்களில் சில பலன்களை மாற்றி தருவார். அப்படி எந்த கிரகத்துக்கு, எந்த ராசிகளுக்கு முதன்மையாக நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வக்கர காலங்களில் ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் எடுப்பார். ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த 2 ராசிகளுக்கு எப்பொழுதும் கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை முழுமையாக தருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வக்கர பயிற்சியில் இந்த 2 ராசிகளுக்கு முதன்மையான பலன்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய 12 ராசிகளுக்கும் நம்ம பொது பலன்களை இப்போது பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு வக்கர பயிற்சி பலன்கள். இதுகாலம் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு, ஜென்மத்தில் வந்துட்டார், பயந்துட்டு இருந்தோம் அப்படின்லாம் இல்லாமல் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைவு. ரொம்ப சந்தோஷங்க. 12ஆம் இடத்து மறைவு பெற்ற குரு பகவான் இந்த வக்கர காலத்தில் எல்லா சூழ்நிலையிலும் ரிஷபராசிக்கு நன்மை தரத்துக்கு தயாராக இருக்காங்க. ஏற்கனவே செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம வாக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா முரண்பட்ட வாக்குகளை கொடுக்காதீங்க. அதாவது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்களோ, தவறுதலான வாக்குறுதிகளை கொடுத்து அது மூலிமா விரயத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தரமுங்க. முதல்ல அதை சரி பண்ணிக்கலாங்க. 2வது சுப விரயங்கள். நிச்சயமாக சுப விரயம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல கேது. அப்போது அரசு சார்ந்த ஒப்பந்தங்களை செய்வதற்கு இது சரியான காலகட்டம் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அப்போ அந்த அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அது நல்ல செலவு, சுப செலவு, அதை ஏற்படுத்தி தருவார் குரு பகவான்.
அதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு சொத்து புதுசாக ஒரு சொத்தை வந்து புதுப்பிக்கிறோம் வாங்குகிறோம் அப்படின்னாலும் அதையும் இப்போ செய்துக்கலாங்க. ரொம்ப நாள்பட்டு ஒரு பட்டா வரல, வில்லங்கம் போட்டு பட்டா வந்து நம்ம கைக்கே ஒன்று வரலன்றதுக்கு உண்டான விஷயங்களையும் இப்போ சரி பண்ணி தருவாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக ஏதாவது அரசாங்கம் மூலயமா தேர்வு எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்குண்டான நல்ல முடிவு காலமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது இந்த ரிஷபராசிக்கு முழுமையான நட்பலன்கள் குரு மறையும் பொழுது குருவோட பலன் குறையும் பொழுது குருவோட வேகம் எந்த இடத்துல குறையுதோ அந்த இடத்துல அந்த காலகட்டங்கள்லாம் முழுமையான நட்பலன்கள் ரிஷபராசிக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ அந்த வகையில் இப்பொழுது சுக்கிரனும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பலன் பெற்று இருக்கிறாருங்க. அப்போ 6ஆம் இடத்து ஆட்சி பலன் நமக்கு உண்டான வேலையாட்களால் நமக்கு மிகுதியான நன்மைகள் ஏற்படும். வேலையாட்களை புதுமையாக அமைச்சிக்கிறதுக்கும் நமக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுவும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குங்க அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகுதியான நற்பலன்களை கொடுக்கறதுக்கும் காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்க. ஸோ அதை தாண்டி 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார் அப்படின்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் இப்பொழுது ரொம்ப காலமாக ஒரு ஆப்ரேஷனுக்காக நீங்கள் டைம் வச்சுருந்தீங்க, ரூபா ரெடி பண்ணுறதுக்கு தாமதமாக இருந்தது அப்படின்னா இப்போ அந்த விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அந்த ஆப்ரேஷனும் உங்களுக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டம் இந்த காலகட்டமுங்க. ஸோ அந்த மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நற்பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான காலகம் உங்களுக்கு அமையுது அப்படின்றத தாண்டி இந்த சூழ்நிலையில் பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னா முழுமையான நற்பலன்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது முழுமையான நற்பலன்கள் பெண்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் பெண்களுக்கு இப்போதைக்கு அந்த குருவோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிட்ருக்கு. அதை தாண்டி ஏற்கனவே இவருக்கு பலம் கொடுக்கக்கூடிய சனி பகவானும் வக்கரகதியில் இருக்கிறதால நிச்சயமாக தொழில் சார்ந்த புது முயற்சிகள் சார்ந்த அதை எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய சுய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில். ஸோ அதையும் நல்லபடியாக அமையும். அதையுமே நீங்கள் பரிபூர்ணமாக எடுத்துகிட்டு நல்ல விஷயமா முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இப்போது காலகட்டத்துக்கு சிறப்பான முறையில் அமையுங்க. எல்லா வகையிலும் ரிஷபராசிக்கு இந்த வக்கர பயிற்சியானது முழுமையான நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க. மற்ற தாண்டி குருவை தாண்டி மீதி கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கார் 11ஆம் இடத்துல, சனி பகவானும் 10ஆம் இடத்துக்கு வந்து வக்கர பயிற்சி வக்கரத்தில் இருக்கிறார், செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர்ந்து முக்கியத்துவமான பலன்களை கொடுக்கறதுக்கு முயற்சி சார்ந்த பலன்கள் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காருங்க. இந்த காலகட்டம் வக்கர காலகட்டத்தில் எப்பயுமே ரிஷபம் ராசிகளுக்கு நற்பலன்கள் மிகுதியாக கிடைக்கக்கூடிய காலம். இதை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டோம்னா வெற்றி மேல் வெற்றி தாங்க.